அனைவருக்கும் கைஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் வெஸ்டர்ன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் 2026 2026 காலி பணியிடங்கள் தற்போது அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி ப்ளஸ் யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்க முடியுன்றதை நான் ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்கிறேன். 10th முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க யார் வேணாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். வேக்கன்சி பார்த்திங்கன்னா 5349 வேக்கன்சி தெளிவாக கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ். ஓகேங்களா? இதுக்கான கல்வி தகுதி டிப்ளமோ அண்ட் ஐடிஐ முடித்தவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். டிகிரி முடித்தவங்களுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவுன்றதை விட கிடையாது. சரிங்களா? அதனால் டிகிரி முடித்தவங்க அப்ளிகேஷன் போட முடியாது. ஒன்லி ஐடிஐ முடித்தவங்க தான் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேசிக் தான். எந்த சிபாரிசும் கிடையாது. சரிங்களா? டேரெக்டாக உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களோட அப்ளிகேஷன்லேயே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்த கட்டமாக உங்களுக்கு நேர்முக தேர்வுக்கும் வெரிஃபிகேஷனுக்கும் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இந்த செலெக்ஷனுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்க முடியும்னா, நோட்டிஃபிகேஷன் நம்பர் தெளிவாக நோட் பண்ணிங்க. RRC/WR04/2025 ஃபில்லிங் பார்த்த 5349 வேக்கன்சிக்கு அப்ரெண்டிஸ்க்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க. ஓகேங்களா? இதுக்கான அப்ரெண்டிஸுக்கான இடம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரயில்வே நோட்டிஃபிகேஷன் நம்பர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு அண்டு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் பார்க்க போனால் ஒரு 2 years அண்ட் 1 year தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு சேலரி பேக்கேஜும் உண்டு, ட்ராவல் பாஸும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் தரமான இந்த பாஸை வச்சு நீங்கள் ரயில்வேயில் ட்ராவல் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 21/2/2026, முடிகிறது பார்த்தீங்கன்னா 23/3/26. ஓகேங்களா? மார்ச் மாதம் 23ஆம் தேதி இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். சரி, இந்த அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைனில் ஆன்லைன்லான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு பயோவில் கொடுத்துறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான ஃபுல் டீட்டெயில் பார்த்துருவோம். எந்த இடத்துல இவங்க வேக்கன்சி, எந்தெந்த கம்யூனிட்டி பேசிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கான்றதை ஒன்ஸ் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஃபுல் அப்டேட்டும் கிடைக்கும். ப்ளஸ் வரக்கூடிய நாட்களில் எந்த வேலைவாய்ப்பு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ட்ரேடு, இந்த இடத்துல அதுக்கான ட்ரேடு ஸ்டெனோகிராஃபர், ஃபிட்ரு, வெல்ட்ரு, இந்த மாதிரி பல விதமான ட்ரேடு இருக்குங்க இந்த இடத்துல. அன்ரிசர்வ்க்கு எவ்வளோ வேக்கன்சி, எஸ்சிக்கு எவ்வளோ வேக்கன்சி, எஸ்டிக்கு எவ்வளோக்கு, ஓபிசி அண்ட் எக்ஸர்வீஸ்மென், இந்த எல்லா கேட்டகரிக்குமே வந்து இவங்க வேக்கன்சி பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, டிஎம்சி இன்ஜினியரிங், இந்த மாதிரி பல்வேறு விதமான துறையிலையும் இவங்க அப்ரெண்டிஸ்க்கான ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. இந்த அப்ரெண்டிஸான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சு என்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, கண்டிப்பாக வரக்கூடிய நாட்டில் குரூப் டிக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும். சரிங்களா? குரூப் டிக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும். இது எல்லாமே வந்து அந்தந்த துறையை சார்ந்தது. அந்த துறையில் என்னென்ன கேட்டகரியில் அவங்க ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க, வெல்டருக்கா, எலக்ட்ரிஷியனுக்கா, இந்த மாதிரி ஒரு டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வேக்கன்சி பிரிவினை பிரிச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய கம்யூனிட்டி பேசிக்கு இதில் வேக்கன்சியும் உண்டு. ஓகேங்களா? அதனால் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அந்த கம்யூனிட்டி பேசிக் வச்சு தான் உங்களுக்கான வேக்கன்சி நீங்கள் ஃபில் பண்ணவும் முடியும். அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் ஆகாமல் கிளியர் ஆகவும் முடியும். ஓகேங்களா? இது எல்லாருக்குமே வந்து பல்க் வேக்கன்சி தான். அதனால் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோ. ஆல் ஓவர் இந்தியா கண்டிப்பாக போட்டி போடுவாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பாக அனைவருக்குமே வாய்ப்புகள் உண்டு. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் பயோவில் கொடுத்துறேன். உங்களுக்கு எந்த துறை, எது நியர்பை டிவிஷன் உங்களுக்கு இருக்கோ அதை வச்சு நீங்கள் தாராளமாக விண்ணப்பித்து பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு லைஃப்பில் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சேலரி ப்ளஸ் சர்டிஃபிகேட், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறது மிகவும் ரேர். ஓகேங்களா? மிகவும் ரேரு. கண்டிப்பாக வாங்கி வச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 பேஜஸ் கவர் ஆகுது டோட்டலாகவே. இதுதான் மெயின். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிங்க. இதுதான் மெயின். RRC/WR சம்மரி ட்ரேடு. ஓகேங்களா?
வைஸ் ஃபார் சோல் அவுட். நல்லா பார்த்துங்க. ஃபிட்டருக்கு எவ்வளோ வேக்கன்சி? 1614 வேக்கன்சி. எலக்ட்ரிஷியனுக்கு 1217. வெல்டருக்கு 532. பேசா அவங்களுக்கு 280. எலக்ட்ரானிக் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் 236. மெக்கானிக்கல் டீசலை பொறுத்தவரைக்கும் 207. கார்பெண்டரு 190. பிப் ஃபிட்ரு, ப்ளம்பரு, வெல்டர். ஒரு ரயில்வே வந்து உதிரி வந்து ஒரு ட்ரெயினை தயாரிக்கக்கூடிய வரைக்கும் அப்ரெண்டிஸுக்கு தேவைப்படுது. ஒரு ஃபிட்ரு, வெல்டரு, பெயிண்ட்ரு, அடித்தள வேலைலேருந்து உயர்வு பதிவு வரைக்கும் அப்ரெண்டிஸுக்கான வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ஒரு ரயில்வே துறைக்கு தான் போகணும், ரயில்வே குரூப் டி ஆகணுன்றவங்க தாராளமாக இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி இந்த ஜாபை வந்து உங்களுக்கான வேலையை தக்க வச்சுங்க. ஏன்னா குரூப் டியில் உங்களுடைய அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரயில்வே துறையில் ஒரு அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு கட்டமாக நம்ம எந்தெந்த துறைன்றதை ஷார்ட்டாக சொல்லியாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்க. நீங்கள் எந்த ட்ரேடோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரேடில் நீங்கள் போட்டி போகிறது தான் என்னோடய கருத்து. ஓகேவா? ஸ்டெனோகிராஃபர் வந்து ட்ரேட்ஸ்மேனு, ப்ளம்பரு, இந்த மாதிரி பல்வேறு விதமான ட்ரேட்மேன் கேட்டகரியில் வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான வயது வரம்பு 15லேருந்து 24. நல்லா தெரிஞ்சுங்க. 15 வயசுலேருந்து 24 வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சுட்டு உடனே நீங்கள் தாராளமாக இந்த ஜாபை வந்து அப்ளிகேஷன் போட முடியும். எப்படி ப்ரோ 15 வயசில் வேலைக்கு போயிடலாமா? கண்டிப்பாக இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ்க்கான வேலை தான். நீங்கள் படிக்கும் போதே ஒரு ஊதியமாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு மந்த்லி சேலரி ப்ளஸ் சர்டிஃபிகேட் ப்ளஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாமே இந்த ஜாப் கேட்டகரியில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வயது, எனக்கு வந்து வயது முடிஞ்சிச்சு ப்ரோ, 24 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் தாராளமாக உங்களோட வயது வரம்பை ப்ளஸ் பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகிரி அண்ட் பிடபிள்யூ கேட்டகிரி, இந்த கேட்டகிரி எல்லாருக்குமே வந்து நீங்கள் கம்யூனிட்டி பேஸ் வச்சு உங்களோட கம்யூனிட்டியில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வந்து அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். ஃபோட்டோவிலேருந்து உங்களோட சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட் அண்ட் ஐடிஐ சர்டிஃபிகேட், அவங்க கேட்குற எல்லா டீட்டெயில்ஸுமே கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் அடுத்த கட்டத்துக்கான அட்மிட் கார்டு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? எல்லாமே ஆன்லைனில் தான் வரும். அதனால் நோ ப்ராப்ளம். அப்ளிகேஷனை மட்டும் உடனே ஃபில் பண்ணிவிடுங்க. சில டைமில் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும், நோ வரி. அப்ளிகேஷனை போடுறத மட்டும் உங்களோட ஃபோக்கஸாக பண்ணுங்கள். ஓகேங்களா? உமன்ஸ் கேட்டகிரிக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாதுன்னு அந்த அதர் கேட்டகிரிக்கு எல்லாருக்குமே என்ன ஓபிசி அண்டு எம்பிசி கேட்டகிரிக்கு 100 ரூபா சார்ஜஸ் பண்ணுவோம். எஸ்சி, எஸ்டிக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அண்ட் பெண்களுக்கும் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. நீங்கள் விண்ணப்பித்தால் மட்டும் போதுமானது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் ஆகுறதுனால உங்களோட யூபிஐ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலியமாகவே நீங்கள் இதுக்கான ஆன்லைன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணிடலாம். இதோட லாஸ்ட் டேட்டு தெளிவாக திருப்பி சொல்கிறேன். இதோட லாஸ்ட் டேட்டு 23/3/2026 வரைக்கும் தான் டைமிங்கே கொடுத்துருக்காங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். சீக்கிரமாக அப்ளிகேஷன் போடுங்க. ஆல் த பெஸ்ட் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல்கோர்மன் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு ப்ளஸ் வந்து வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நம்மளோட பயோவில் சேனலில் கொடுத்துட்றேன். நீங்கள் எந்த வரியும் கவலைப்பட வேண்டாம். எல்லா டீட்டெயிலும் நம்மளோட வீடியோ கீழே பயோவில் லிங்க் கொடுத்துருவேன். நீங்கள் அதை டச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலே போதுமானது தான். ஓகேங்களா? தேங்க்யூ.